அந்த நாட்டுல போய் அவன் என்ன கரபுறான்றான், அதுல நம்மால இருக்க முடியாது. ஆமா, புருஷனை விட்டு வந்துடுற புருஷன் ரெண்டாவதுங்க, நமக்கு படம் தான் முக்கியம். கண்களின் இச்சை. ஒரு நாள் சரி, என்னைக்கோ ஒரு நாள் பார்த்தோம் என்று இருக்கக்கூடாதா? 365 நாளும் பார்க்க வேண்டும். கண்களின் இச்சை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 1:8 இப்படி சொல்லுகிறது, கண் தான் காண்கிறதினால் திருப்தி அடைகிறதில்லை. கண் தான் காண்கிறதினால் திருப்தி அடைவதே இல்லை. எத்தனை தடவை பார்த்தாலும் வேறு எதையாவது பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆசை வரத்தான் செய்கிறது. கண்களின் இச்சை பாவத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறது. ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை. என அன்பானவர்களே, யாக்கோபு 4:6 சொல்கிறது, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஜீவனத்தின் பெருமை. ஒரு குறிப்பிட்ட நகரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். இருவருமே செல்வந்தர்கள் தான். ஆனால் இருவருக்கும் ஒரு போட்டி வந்தது. ஒருவர் ஒரு சினிமா கொட்டகை கட்டினால் இவரும் கட்டுவார். அவர் சாராயக்கடை வைத்தார், இவரும் சாராயக்கடை வைக்க வேண்டும். அவர் ஒரு பங்களா கட்டினால் அதை விட பெரிதாக இவர் கட்ட வேண்டும். இப்படியே இருவரும் போட்டி போட்டு இருவரும் கடனாளிகளாக மாறி இருவரும் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நின்றனர். தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஜீவனத்தின் பெருமை இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. இறைவனுடைய மார்பில் இருந்து நம்மை பிரிக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிப்பதில்லை. யாராயிருந்தாலும் பரவாயில்லை. பாவம் உள்ளத்தில் இருக்குமானால், கைகளில் இருக்குமானால், மாம்சத்தில் இருக்குமானால், ஒரு நாளும் ஒரு காலம் அவன் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இது நாம் செய்யும் பாவம். இதையாவது திருத்திக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மற்றொரு விதமான பாவத்தை குறித்து யாத்திராகமம் 34:7 என்ற பகுதியில் தேவன் தம்மை பற்றி மோசே என்ற பக்தனுக்கு இப்படி சொல்கிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் மன்னிக்கப்படாத குற்றத்தை அவர் தேடி விசாரிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேடி விசாரிக்கிறவர், குற்றத்தை மன்னிக்க விரும்புகிறவர். அறிக்கை செய்யும் பொழுது 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்தால் அவளை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நாம் மன்னிப்பு பெற தவறும் பொழுது இறைவனுடைய